இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தைப்பூசத்தின் சிறப்பை பற்றி பார்க்கலாம். ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலி ரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். ஆறுமுக பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாள் ஆகும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முருகனடியார்கள் பாத யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை வழிபாடு செய்வார்கள். 25/1/2024 அன்று தைப்பூசம் ஆகும். தைப்பூசம் தினத்தன்று எல்லா முருகன் தலங்களிலும் முருகப்பெருமான் வீதி உலா வருவார். பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு சமயத்தில் பூசம் நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாகும். இரண்யவர்மன் என்னும் மன்னன் சிதம்பரத்துக்கு வந்து நிறைய திருப்பணிகள் செய்து அவன் நடராஜ பெருமானை ஒரு தைப்பூச திருநாளில்தான் நேருக்கு நேர் சந்திக்கும் பேற்றை பெற்றான். சிதம்பரத்தில் நடராஜர் உமாதேவியுடன் ஆனந்த நடனம் ஆடி பக்தர்களுக்கு தைப்பூச தினத்தன்றுதான் தரிசனம் கொடுத்தார். தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசமாகும். எனவே தைப்பூசம் தினத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும். தைப்பூசத்தன்று பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் வழிநெடுக முருகனை நினைத்து பாடியபடி வருவதை வழக்கத்தில் வைத்திருந்தனர். அந்த பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்பட்டன. தைப்பூசத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இருந்து காவிரி தீர்த்தம் எடுத்து தீர்த்த காவடியாக வருவதை கொங்கு மண்டல மக்கள் மிகவும் சிறப்பாக நினைக்கிறார்கள். முருகப்பெருமானின் அருள் பெற இருக்கும் விரதங்களில் தைப்பூசம் விரதமே முதன்மையானதாக கருதப்படுகிறது. தைப்பூசம் தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது, கல்வி கற்க தொடங்குதல், கிரகப்பிரவேசம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரருக்கு தேன் அபிஷேகம் செய்யப்படும். தைப்பூச தினத்தன்று சிவாலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும், பிரியாத வரத்தை பெறலாம். தைப்பூசம் முருகனுக்கு செய்யும் சிறப்பு விழாவாகும். அன்றுதான் முருகன் வள்ளியை மனம் புரிந்து கொண்டான். சூரனை அழிக்க பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் திரட்டி ஒன்று சேர்த்து வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகனுக்கு அளித்த நாள் தைப்பூசம். இவ்வேல் பிரம்ம வித்திய சுரூபமாக உள்ளது. ஆயக்குடி ஹரிராம சுப்பிரமணியர் ஆலயத்தில் தை மாதம் புஷ்பாஞ்சலி வெகு விமர்சையாக நடைபெறும். அன்று பாலசுப்பிரமணியர் கருவறையை பூக்களால் நிரப்புவர். தைப்பூசத்தன்று நடத்தப்படும் பரிவேட்டை உற்சவம் இங்கு மிகவும் புகழ்பெற்றதா.